காவேரி நதிநீரை மறுக்கின்ற கன்னட அரசை கண்டித்து, அதைப் போலவே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் பேச இருக்கின்ற தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர், தமிழ் தேசிய கோட்பாட்டின் கருத்துருக்களை மிக ஆழமாகவும் நுட்பமாகவும் வகுத்து என் போன்றவர்களுக்கு வந்து கொண்டிருக்கின்ற ஆசான் ஐயா பேமா உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். காவிரியில் தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து என்பதை விட காவிரி நீரில் உரிமையை பெற்றுத் தருவதற்கு வக்கற்ற திராவிட மாடல் அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் என்று இருந்திருக்க வேண்டும். காவிரியில் என்றைக்கு நமது உரிமையை தருகின்றேன் என்று கன்னட இனவரியர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆப்பிரிக்க நாடுகளில் ஏறக்குறைய 60 நாடுகளில், ஆப்பிரிக்காவில் பல்வேறு நாடுகளில் ஓடி 60க்கும் மேற்பட்ட நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த ஆப்பிரிக்க நாட்டில் இதுவரை நதிநீர் சிக்கல் எழவில்லை. எளிதாக பேசி தீர்த்துக் கொள்கின்றார்கள். அதை போலவே ஐரோப்பிய தேசத்தில் டானியூப் நதி ஏறக்குறைய 17 நாடுகளுக்கு மேலாக பாய்கின்றது. அந்த 17 நாடுகளும் என்றைக்கும் இந்த நதிநீருக்காக சண்டை போட்டுக் கொள்ளவில்லை. பிரச்சனை எழும்பொழுது பேசி தீர்த்து நதிநீரை பங்கிட்டுக் கொள்கின்றார்கள். தென்கிழக்கு ஆசியாவில் மீகாங் என்கின்ற நதி 7 நாடுகளுக்கிடையே ஓடி பாய்கின்றது. அவர்களுக்குள் எந்த சிக்கலும் எழவில்லை. அதை போலவே ஜெர்மனுக்கும் பிரான்சுக்கும் இடையே ரைன் நதி ஓடிக்கொண்டிருக்கின்றது. 2 நாடுகளுக்கும் எந்த சிக்கலும் எழவில்லை. இந்தியாவின் மிகப்பெரிய எதிரி நாடாக சொல்லப்படுகின்ற பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே சிந்து நதி பாய்ந்து கொண்டிருக்கின்றது. ஏதாவது ஒரு சிக்கல் என்றால் பாகிஸ்தானும் இந்தியாவும் உட்கார்ந்து பேசி நதிநீரை பிரித்துக் கொள்கின்றார்கள். இந்தியாவிற்கும் பங்களாதேஷிற்கும் சீனாவிற்கும் பிரம்மபுத்திரா நதியில் பிரச்சனை இருக்கின்றது. 3 நாடுகளும் மேஜையில் அமர்ந்து பேசி தனக்கான நதிநீரை பங்கிட்டுக் கொள்கின்றார்கள். இப்படி உலகமெங்கும் நதிநீர் பிரச்சனை 2 நாடுகளுக்குள் ஏற்படுகின்ற பொழுது 1956ஆம் ஆண்டு ஹங்கேரி நாட்டில் ஹெல்சிங் என்கின்ற அந்த தலைநகரில் ஐநா வழிகாட்டுதலின்படி 2 நாடுகளுக்குள் சிக்கல் எழுந்தால் 2 நாடுகளுக்குள் ஆற்றில் வருகின்ற நீரை பங்கிட்டுக் கொள்வதில் பிரச்சனை நேர்ந்தால் பேசி தீர்த்துக் கொள்வதற்கு ஐநா வழிகாட்டுதலின்படி ஹெல்சிங் என்கின்ற ஒப்பந்தம் 1956ஆம் ஆண்டு ஐநா மன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட உலக நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் இன்று வரை இந்திய ஒன்றியத்தில் இருக்கின்ற கர்நாடகா மாநிலம் தமிழ்நாட்டிற்கு வெள்ளைக்காரன் காலம் தொட்டு இன்று வரை தண்ணீர் தருவதில் பிரச்சனையாக இருக்கின்றது. மன்னர் காலத்தில் நமது உரிமையை பெற்றுத் தரப்பட்டது. இந்த மண்ணை சுரண்டி பிழைக்க வந்த வெள்ளைக்காரன் வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் ஆட்சியில் கூட காவிரி நதிநீரில் தமிழ்நாட்டிற்கு உரிய பங்கு கிடைத்தது. ஆனால் ஜனநாயகம் என்கின்ற பெயரில் நம்மிடம் வாக்கை பெற்றுக் கொண்டு அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த திராவிட கோமான்களுடைய ஆட்சியில்தான் இன்று வரை காவிரிக்காக, காவிரி நதிநீருக்காக, காவிரி நதிநீர் உரிமைக்காக ஒவ்வொரு ஆண்டும் போராடி கொண்டிருக்கின்றோம். எனக்கு விவரம் தெரிந்த காலத்தில் இருந்து எங்கள் முன்னத்தியராக இருக்கின்ற தமிழ் தேசிய தத்துவாசன் ஐயா பேமா அவர்கள்
போராடிக்கொண்டே இருக்கின்றார்கள். நானும் பார்த்துக் கொண்டே இருக்கின்றோம். இன்று வரை உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்கவில்லை கர்நாடகம். நடுவர் மன்ற தீர்ப்பை கர்நாடக அரசு என்றைக்கு மதிக்கவில்லை. காவிரி நதிநீர் ஒழுங்காற்று ஆணையத்தை மதிப்பதில்லை. காவிரி நதிநீர் ஆணையத்தை மதிப்பதில்லை. எல்லா தீர்ப்புகளையும் காலில் தூக்கி போட்டு மிதித்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு சொட்டு தண்ணீர் தரமாட்டோம். முடிந்தால் வெள்ள காலத்தில் ஓடி வருகின்ற தண்ணீரை நீ பயன்படுத்திக் கொள், காவிரியில் உனக்கு உரிமை இல்லை என்று சொல்கின்றார். ஆனால் எந்த அரசும் இதுவரை அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, 1967 இன்று வரை இந்து பெறும் திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றது. இதுவரை ஒரு சொட்டு தண்ணீரை இந்த ஆணையங்கள் வழிகாட்டுதலின்படி குறுவை சாகுபடிக்கோ, சம்பா சாகுபடிக்கோ, தாளடி சாகுபடிக்கோ பெற்றுத் தந்த வரலாறு இருக்கின்றதா? நினைத்து பாருங்கள். இதுவரை ஒவ்வொரு போராட்டமும் நாம் தமிழ் தேசிய இனத்தின் எல்லா போராட்டத்தையும் போராடித்தான் தமிழ்நாட்டு உரிமையை பெற்றிருக்கின்றமே தவிர எவனும் பிச்சை போட்டு தரவில்லை. இதுவரை நாம் பெற்ற உரிமைகள் அனைத்தும் போராடி பெற்றவைதான். இது எம்ஜிஆர் தந்தது, இது கருணாநிதி தந்தது, இது ஸ்டாலின் தந்தது, இது இந்திரா காந்தி தந்தது, இது நேரு தந்தது என்பது வரலாறு அல்ல. இவர்களை எல்லாம் தர வைத்தது ஒட்டுமொத்த மக்களின் போராட்டத்தின் விளைவாகத்தானே தவிர இவர்கள் ஒரு உரிமையும் நமக்கு பெற்றுத்தரவில்லை என்பதுதான் உலக வரலாற்றில் இருந்து உள்ளூர் வரலாறு வரை நமக்கு காண்பிக்கின்றது. என் அன்பு உறவுகளை, 1991 ஆண்டு காவிரி நதிநீரில் சிக்கல் ஏற்படுகின்றது. அன்றிலிருந்து இன்று வரை காவிரி உரிமை கேட்டு போராடும் போதெல்லாம் கன்னட இனவெறியர்கள் அங்கே இருக்கின்ற தமிழர்களை அடிப்பதும் உதைப்பதும் கலைகளை சூறையாடுவதும் தமிழருடைய சொத்துக்களை தீ வைத்து கொளுத்துவதுமாக கன்னட இனவெறியர்கள் ஒரு மாபெரும் இன அழிப்பை அங்கே தமிழர்களுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கின்றார்கள். 1991 ஆண்டு தமிழ்நாட்டின் பாசன பரப்பு ஏறக்குறைய 28 லட்சம் ஏக்கர். 1991 ஆண்டு காவிரியில் முறையாக தண்ணீர் வருகின்ற பொழுது நமக்கு 28 லட்சம் ஏக்கரில் நாம் காவிரி படுகையில் விவசாயம் செய்தோம். அன்றைக்கு கர்நாடகாரனுடைய பாசன பரப்பு எவ்வளவு தெரியுமா? 1991 ஆண்டில் கர்நாடகா மாநிலத்தின் பாசன பரப்பு 11.20 லட்சம் ஏக்கர் மட்டும்தான். 2016 ஆண்டு கணக்கின்படி தமிழ்நாட்டின் பாசன பரப்பு 28 லட்சம் ஏக்கரிலிருந்து 25 லட்சம் ஏக்கராக சுருங்குகின்றது. காரணம், முறையாக காவிரியில் நமக்கு தண்ணீர் தரவில்லை. அதே சமயத்தில் கர்நாடகாவை போய் பார்த்தோம் என்றால் 2016 ஆண்டு கர்நாடகாவின் பாசன பரப்பு 40 லட்சம் ஏக்கராக விரிந்திருக்கின்றது. அங்கே ஆள்வது உண்மையான மக்களாட்சியா, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது உண்மையான மக்களாட்சியின் மீது அக்கறை கொண்டவர்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். திராவிட நாடு, திராவிட நாடு, திராவிட நாடு என்று தமிழர்களை தலையில் மிளகாய் அரித்து ஏமாற்றியவர்கள், அதே திராவிட நாடு என்று சொல்கின்ற இவர்கள் கர்நாடகாவில் போய் தமிழ்நாட்டு திராவிடனுக்கு தண்ணீர் தர என்று உரிமையோடு இவர்களால் பெற்று வர முடியுமா? பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். பாலாறு கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தியாகி ஆந்திராவில் வெறும் 24 கிலோமீட்டர் தான் பாய்கின்றது. அந்த பாலாற்றின் குறுக்கே ஏறக்குறைய 22 தடுப்பணைகளை ஆந்திர அரசு கட்டி இருக்கின்றது. சமீபத்தில் முன்னாள் முதல்வராக இந்த ஜெகன்மோகன் ரெட்டி பாலாற்றின் குறுக்கே தடுப்பணைகள், புதிய அணைகளை கட்டுவதற்காக 520 கோடி ரூபாயை நிதியை ஒதுக்கிவிட்டு சென்றிருக்கின்றார். அதே போல முல்லை பெரியாற்றில் பிரச்சனை, காவிரியில் பிரச்சனை,
இந்த திராவிட திருவாளர்கள் ஆந்திராவில் சென்று நீனும் திராவிடன் நானும் திராவிடன், தமிழ்நாட்டு திராவிடனுக்கு தண்ணீர் குடி என்று ஆந்திர தெலுங்கு திருவாளர்களிடம் பேட்டு தர முடியுமா? மலையாள திராவிடர்களிடம் தமிழ்நாட்டு உரிமையை முல்லை பெரியாரில் பெற்றுத் தருவார்களா? கன்னட திராவிடர்களிடம் பொன்னியாற்றில் காவிரி ஆற்றின் உரிமையை இவர்கள் நமக்கு பெற்றுத் தருவார்களா? ஒருபோதும் பெற்றுத் தர மாட்டார்கள். பிறகு இதற்கு என்னதான் வழி? போராடி பெறுவதை தவிர வேற வழியே இல்லைதான் நம் கண்முன்னால் இருக்கின்ற உண்மை. ஆனால் இந்த கோரிக்கை வேறு மாதிரியாக ஒழிக்கப்பட வேண்டும். மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது குடகு கர்நாடகா மாநிலத்திற்கு சென்றது. எனவே காவிரி நீரை நாம் உரிமையை இழந்தோம், நிலத்தை இழந்தோம். அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் நிலத்தை இழந்தோம், ஆற்று நீரை இழந்தோம். திராவிட ஆட்சி காலத்தில் இன்றைக்கு ஆற்று நீர் உரிமையை மொத்தமாக இழந்து விட்டோம். மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு கன்னட மாநிலத்திற்கு தமிழர்களுடைய நிலவான குடகு போனது. குடகில் தான் தலைக்காவிரி உற்பத்தியாகி இங்கே பூம்புகாரில் வந்து கலக்கின்றார். குடகை இழந்தோம். மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பொழுது தேவிகுளமும் பீர்மேடும் செங்கோட்டையின் ஒரு பகுதியும் கேரளாவிற்கு தாரை வார்க்கப்பட்ட பொழுதுதான் முல்லை பெரியாற்றின் நம் உரிமையை இழந்தோம். நெல்லூர், சித்தூர் என்ற 2 பெரும் மாவட்டங்கள் தமிழர்கள் அடர்த்தியாக வாழ்ந்த பகுதி ஆந்திராவோடு இணைந்ததனால்தான் இன்றைக்கு பாலாற்றில் உரிமையை இழந்திருக்கின்றோம், நெய்யாற்றில் உரிமையை இழந்திருக்கின்றோம், தேனாற்றில் உரிமையை இழந்திருக்கின்றோம். கொங்கு மண்டலத்தை இன்றைக்கு ஒட்டுமொத்த கொங்கு மண்டலம் காய்ந்து தரிசாக மாறப்போகின்றது. கொங்கு மண்டலத்துக்கு வருகின்ற நெய்யாற்றையும் நாம் இழந்து விட்டோம். செண்பகதேவி அணையை இடித்து விட்டார்கள் மலையாளிகள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சுற்றி இருக்கின்ற திராவிடம் என்கின்ற பெயரில் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் நதிநீர் உரிமைக்கு மொத்தமாக வேட்டு வைத்து விட்டது. இவர்கள் எந்த ஆட்சி வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதே போல மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி, நாளைக்கு இடதுசாரிகள் தலைமையில் ஆட்சி வந்தாலும் தமிழ்நாட்டு நதிநீர் உரிமையையோ இவர்கள் பெற்றுத்தர மாட்டார்கள். என்ன செய்ய வேண்டும்? இனி காவிரியில் தண்ணீர் தேட்டு போராடுவது என்பது ஒரு பகுதி என்றால், இழந்த குடகை தமிழ்நாட்டோடு இணை, இழந்த நிலத்தை எல்லாம் மொழியின் அடிப்படையில் நாங்கள் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட பொழுது தமிழ்நாட்டு நிலத்தை எல்லாம் அண்டை மாநிலத்திலும் அடகு வைத்த காங்கிரஸ் கட்சியே இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதாவே திராவிட மாடல் ஆட்சியே குடகை மீட்க வேண்டும், சித்தூரை மீட்க வேண்டும், நெல்லூரை மீட்க வேண்டும், தேவிகுளம் பீர்மேட்டை தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும். அது தமிழர்களுடைய பூர்வீக சொத்து, உங்கள் அப்பன் விட்டு சொத்தல்ல என்று இந்த போராட்ட கோரிக்கை என்பது வேறு வடிவத்தில் திரும்புகின்ற பொழுதுதான் நாம் முழுமையான உரிமையை அடைய முடியும். அது மட்டுமல்ல, உண்மையிலேயே இந்த திராவிட மாடல் அரசுக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் இந்தியாவிலேயே அதிகமாக வரியை முறையாக செலுத்துகின்ற 2 மாநிலங்கள் இருக்கின்றது என்றால் மராட்டியமும் தமிழ்நாடும். இந்தியாவிலே அதிக வரியை செலுத்துகின்ற தமிழ்நாட்டின் உரிமையை தொடர்ந்து அண்டை மாநிலங்கள் வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது. வஞ்சிக்கின்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு, அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, துணை போகின்றது, தமிழ் இனத்திற்கு துரோகம் செய்கின்றது. எனவே காவிரி மட்டுமல்ல, முல்லை பெரியாறு மட்டுமல்ல, பாலாறு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு உரிமைக்கு எதிராக மத்திய அரசு நீ நின்றால் ஆண்மையுள்ள திராவிட மாடல் அரசு இனி வரிப்பணத்தை, தமிழ்நாட்டு வரிப்பணத்தை டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கிடம் செலுத்த மாட்டோம் என்று நேர்மை துணிவோடு நெஞ்சின் உரத்தோடு என்னைக்கு ஆட்சியாளர்கள் சொல்கின்றானோ அன்றைக்குதான் தமிழ்நாட்டின் ஆற்று நதிநீர் உரிமை நமக்கு கிடைக்கும். வரிகுடா இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும். திராவிட மாடல் அரசு வரிகுடா இயக்கத்தை ஆரம்பிக்க விட்டால் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் சிக்கல் இது. 5 கோடி மக்களின் வாழ்வாதாரம் காவிரி, 17 மாவட்டத்தின் குடிநீர், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் விவசாயத்தின் பேர் பொன்னி நதி காவிரி படுகை என்பது ஒருபோதும் மத்திய அரசு நமக்கான உரிமையை பெற்றுத்தராது.
நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட மாடலும் பெற்று தராது. ஏன்? ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 1 தேதி பிறக்கின்ற போது தொலைக்காட்சியில் பார்ப்பீர்கள். அப்பொழுது இன்ஷாட் 2 விண்ணில் பிறந்தது, இன்ஷாட் 3 விண்ணில் பிறந்தது, இன்ஷாட் 3யும் இன்ஷாட் 2ம் விண்ணில் பிறந்தது. தமிழ்நாட்டு பாட்டாளிகளின் கோவணமும் காற்றில் பிறந்தது என்பதை அவனெல்லாம் மறந்து விட்டான். நாமளும் மறந்து விட்டோம். ஏன்? இந்த செயற்கைக்கோள்கள் தான் நம் வரிப்பணத்தில் பல ஆயிரம் கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட டெல்லி வல்லாதிக்கத்தின் ஆய்வுக்கூடத்திலிருந்து தயார் செய்யப்பட்ட இந்த செயற்கைக்கோள் தான் விண்ணில் பறந்து மண்ணில் புதைந்திருக்கின்ற வளங்களை எல்லாம் இந்திய பேரரசுக்கு காட்டிக் கொடுக்கின்றது. இந்த இந்திய பேரரசு தான் தமிழ்நாட்டு மண்ணில் புதைந்திருக்கின்ற இயற்கை வளங்களை சுரண்டி பிழைப்பதற்காக கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு இவர்கள் தமிழ்நாட்டை தாரை வார்த்து கொடுத்திருக்கின்றார்கள். மரக்காணத்திலிருந்து பாண்டிச்சேரியின் மரக்காணத்திலிருந்து புதுக்கோட்டை வரை தமிழ்நாட்டின் மண்ணில் கீழே ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு தேவையான இயற்கை வளம், பெட்ரோல், டீசல், நிலக்கரி குவிந்து கிடக்கின்றது. இந்த கழுகு பார்வையோடு உலக பன்னாட்டு முதலாளிகளும் கார்ப்பரேட் முதலாளிகளும் ஏற்கனவே இந்திய அரசோடு கையெழுத்து போட்டு விட்டார்கள். இந்திய அரசும் அவருடைய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு இருக்கின்றது. எனவே இந்திய அரசு யாராண்டாலும் சரி, தமிழ்நாட்டை யார் ஆண்டாலும் சரி, இனிமேல் ஆண்டாலும் சரி, அவர்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டு உரிமையை, நதிநீர் உரிமையை பெற்றுத்தர மாட்டார்கள். நண்பர்களே, அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஏற்கனவே நாம் சொன்னது போல போராடாமல் வாழ்வில்லை. இன்றைக்கு உலகத்தில் கிடைத்திருக்கின்ற அனைத்து உரிமைகளும் நாம் போராடிப்பட்டதுதான். எனவே போராட்டத்தை கூர்மைப்படுத்த வேண்டும், போராட்டத்தின் திசை வழியை மாற்ற வேண்டும். நான் போராட்டத்தின் திசை வழியை மாற்றுவது என்பது கருவியை தாங்கி அல்ல, கருத்தை தாங்கிதான். ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தை சார்ந்த 8 கோடி தமிழர்களும் மத்திய அரசு அலுவலகங்களை நாள் கணக்காக முற்றுகையிட்டு, எப்படி பஞ்சாப் விவசாயிகள், ஹரியானா விவசாயிகள், உத்தரப்பிரதேச விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டார்களோ அதே போல தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த விவசாயிகளை அணிதிரட்டி ஐயா பேமே அவர்களும் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களும் ஒட்டுமொத்த மத்திய அரசின் அலுவலகங்களை நாள் கணக்காக முடங்க செய்ய வேண்டும். முடங்க செய்தால்தான் தமிழ்நாட்டின் உரிமையை, காவிரியின் உரிமையை மீட்க முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டு வருகின்ற நன்றி, வணக்கம். நாம்